உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கு இந்தியாவும் சீனாவும் நிதியுதவி செய்வதாக ஐநா சபையில் உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார். நியூயார்க் நகரில் ஐநா பொது சபையின் 80வது கூட்டத்தில் நேற்று உரையாற்றிய அவர், கம்போடியா, தாய்லாந்து, காங்கோ, ருவாண்டா, இந்தியா, பாகிஸ்தான், இஸ்ரேல், ஈராக், எகிப்து, எத்தியோப்பியா, ஆர்மேனியா, அஜர்பைஜான் உட்பட 7 போர்களை தாம் நிறுத்தியதாக தெரிவித்தார். ஐநா சபை செய்திருக்க வேண்டிய இந்த பணியை தாம் செய்ததாக ட்ரம்ப் கூறினார். இந்த நற்செயலுக்காக ஒரு பாராட்டு கூட ஐநா சபை தெரிவிக்கவில்லை என்று அவர் கூறினார். டெல்லி பிராம்டரை பார்த்து கண்டன அறிக்கையை வாசிப்பதால் மட்டும் இரு நாடுகளுக்கும் இடையேயான பிரச்சினையை தீர்க்க முடியாது என்ற ட்ரம்ப், அதனை தீர்க்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஐநா சபையை விமர்சித்துள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவிற்கும் இந்தியாவிற்கும் சீனாவும் தான் முதன்மை நிதியாளர்கள் உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோ நாடுகளும் கச்சா எண்ணெய் வாங்குவதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ட்ரம்ப் வலியுறுத்தினார். உக்ரைன் மீதான போரை ரஷ்யா நிறுத்தாவிட்டால் அந்நாட்டின் மீது அதிக வரி விதிக்கப்படும் என்று அவர் மீண்டும் எச்சரித்தார்.